ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தேங்காய் பர்ஃபி. தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, சோள மாவு, நெய், ஏலக்காய். வீடியோ போறதுக்கு முன்னால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்திருக்கேன். அதுல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. வேற பாத்திரமா இருந்தா ஒட்டிக்கிற சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்துல செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா நுரைச்சு வந்த உடனே 1 கப் தேங்காய் துருவலை அது கூட சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலையும் அந்த சர்க்கரை பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட பைண்டிங்காக 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைக்கையிலேயே அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்தே அரைச்சிட்டேன். அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரேவை எடுத்து அதில் நல்லா நெய் தடவிக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பர்ஃபி பேஸ்ட்டை அதில் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஒயிட் சுகரில் செய்கிற ஸ்வீட்ஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்டும் கூட. இதை நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனா நல்லா இறுகி கெட்டியாயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போ இறுகிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். பாருங்க, எவ்வளோ சூப்பரான நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரியான தேங்காய் பர்ஃபி ரெடி. இதை ஒரு நைஃபை வச்சு நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா நம்ம சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி. Thank you for watching.